ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட்டாணி கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வறுத்து இடித்து எடுத்திருக்கேன். 4 தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கையளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 1 துண்டு இஞ்சியும் 10 பல் பூண்டும் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி 6 மணி நேரமாக ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நாலு உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல் எடுத்துட்டு மசிச்சு எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் தாளிக்க தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சு வந்ததுமே கட் பண்ணி எடுத்துருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி வதக்கும்போது டக்குன்னு வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வந்த உடனே தட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு வேக வச்சு எடுத்த பட்டாணியும் மசிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு வறுத்து இடித்த பொடி இருக்குல்ல, மிளகுத்தூளும் சீரகம், அந்த தூளையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றி வந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வற்றி வரணும். வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவு இருந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.